Welcome to FinTech Guru. Here we are analyzing Indian stock market from its official sources. All the materials are strictly for study and research purpose only. For investments, you have to consult with your SEBI-approved persons or do on your own. Again, welcome to Siva presents FinTech Guru. வணக்கம். இன்னைக்கு நாம சவுத் இந்தியன் பேங்க் லிமிடெட் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நம்ம கிட்ட வங்கியோட லேட்டஸ்ட் இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் இருக்கு, அப்புறம் அவங்க ஏஜிஎம் நோட்டீஸ், ஆனுவல் ரிப்போர்ட் பகுதிகள், இதெல்லாம் அவங்க கொடுத்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் தான். ஆமா, இந்த மாதிரி அவங்களே கொடுக்கிற டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இதிலிருந்து தான் வங்கியோட இப்போதைய நிலைமை என்ன, அவங்க என்ன பண்றாங்க, எதிர்கால பிளான்ஸ் என்ன, அப்புறம் முக்கியமா அவங்க நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு நிறைய விஷயம் நமக்கு தெரியும். நீங்க ஒரு முதலீட்டாளரா இருந்தா இதுல எதெல்லாம் கவனிக்கணும் நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம நோக்கமும் அதுதான். சவுத் இந்தியன் பேங்க் சமீபத்துல எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு, அவங்களோட அசெட் குவாலிட்டி, அதாவது கடன் தரம் எப்படி இருக்கு, டெக்னாலஜில என்ன புதுசா பண்றாங்க, பேங்க் கிட்ட போதுமான கேபிட்டல் அதாவது மூலதனம் இருக்கா, நிர்வாகம் எப்படி இருக்கு, இது எல்லாம் கொஞ்சம் ஆழமா அலசலாம். இது நீங்க ஒரு தகவல் அறிந்த முடிவெடுக்க ஹெல்ப் பண்ணும். சரி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். முதல்ல ஓவராலா சவுத் இந்தியன் பேங்க் எப்படி பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். பேங்க் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல, ஒரு மாற்றத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அது ரிசல்ட்ல தெரியுதான்னு பார்க்கணும். இப்போ இந்த 2024-25 நிதியாண்டுல பேங்க் அவங்க ஹிஸ்டரியிலேயே ஹையஸ்ட் நிகர லாபம் பார்த்திருக்காங்க, 1303 கோடி. ஆமாம், போன வருஷத்தை விட இது 22% அதிகம். இது ஒரு நல்ல வளர்ச்சி தானே? நிச்சயமா. 1103 கோடி லாபம்ங்கிறது சும்மா இல்ல. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஆபரேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, செலவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க, அப்புறம் லோன் கொடுக்கறதுல கொஞ்சம் டிசிப்ளின்டா ஒரு ஒழுக்கத்தோட இருந்திருக்காங்கன்னு தெரியுது. அவங்களோட மொத்த பிசினஸ் பாருங்க, 1,95,104 கோடி. கொடுத்த கடன் அதாவது அட்வான்சஸ் 87,579 கோடி, டெபாசிட் 1,07,526 கோடி. எல்லாமே வளர்ந்திருக்கு. நிகர வட்டி வருமானம் NII சொல்லுவோம் இல்லையா, அது 3,486 கோடியா இருக்கு. சரி, இதுல ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் 1.05%னும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12.90%னும் இருக்கு. அதாவது சொத்துல இருந்தும் ஷேர் ஹோல்டர்ஸ் பணத்துல இருந்தும் வர்ற ரிட்டர்ன் இது எப்படி இருக்கு? 1.05% ரோயே, 12.90% ரோயிங்கிறது இந்த வங்கிக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தான். கண்டிப்பா. ஆனா நீங்க பெரிய பிரைவேட் பேங்க்ஸோட கம்பேர் பண்ணா இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம். இதுல இன்னொரு சின்ன விஷயமும் கவனிக்கணும். பிரசன்டேஷன்ல Q2 FY26 அதாவது செப்டம்பர் 2025 காலாண்டு டேட்டாவும் கொடுத்திருக்காங்க. ஆமா, பார்த்தேன். அதுல நிகர லாபம் 351 கோடி ரூபாய். போன வருஷம் இதே குவார்ட்டர்ல 325 கோடி ரூபாய் லாபம் கூடியிருக்கு. ஆனா ROE 1.02%, ROE 13.11% மட்டும் லேசா குறைஞ்சிருக்கு. போன வருஷம் Q2ல 1.07% ROE, 13.71% ROE இருந்துச்சு. ஓ, அப்படியா? லாபம் கூடுனாலும் இந்த ரேஷியோ ஏன் குறையுது? இதுக்கு பல காரணம் இருக்கலாம். ஒருவேளை செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், இல்லனா புதுசா கொடுத்த லோன்ஸ்ல மார்ஜின் லாப வரம்பு கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம். இது ஒன்றும் பெரிய சரிவில்ல, ஆனாலும் அடுத்தடுத்த குவார்ட்டர்ஸ்ல இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வங்கியோட லாபத்திறன் குறையுதோன்னு கவனிக்க இது ஒரு சின்ன சிக்னல். சரி, அப்புறம் காசா டெபாசிட் பத்தி சொன்னீங்களே. ஆமா, காசா கரண்ட் அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்ட், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது பேங்க்குக்கு ரொம்ப குறைஞ்ச செலவுல கிடைக்கிற பணம். இப்போ இது 33,730 கோடியா இருக்கு. மொத்த டெபாசிட்ல சுமார் 31.37%. இது ஓகே. ஆனா சில பெரிய பேங்க்ஸ்ல இது 40%க்கு மேல இருக்கும். இதை இம்ப்ரூவ் பண்ண பேங்க் ட்ரை பண்ணணும். அதே சமயம் மொத்த டெபாசிட்ல பல்க் ஃபண்டிங், அதாவது பெரிய நிறுவனங்கள் கிட்ட வர ஷார்ட் டேர்ம் டெபாசிட் வெறும் 2.5% தான் இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்த பல்க் டெபாசிட் ஸ்டேபிளா இருக்காது, எப்ப வேணா எடுத்துருவாங்க. சோ இது கம்மியா இருக்கிறது வங்கியோட நிதி ஆதாரத்தோட ஸ்திரத்தன்மையை காட்டுது. இப்போ நீங்க ஒரு இன்வெஸ்டரா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த லாபம், ROA, ROE, NII நம்பர்ஸ் எல்லாம் முக்கியம்தான். ஆனா ஒரே ஒரு குவார்ட்டரையோ ஒரு வருஷத்தையும் வச்சு மட்டும் ஒரு முடிவுக்கு வராதீங்க. இந்த வளர்ச்சி தொடர்ச்சியா இருக்கா, பல குவார்ட்டர்ஸா இந்த நம்பர்ஸ் எப்படி ட்ரெண்ட் ஆகுதுன்னு நீங்க ட்ராக் பண்ணணும்.
அப்போதான் வங்கியோட உண்மையான பர்ஃபார்மன்ஸ் புரியும். கரெக்ட். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா அசெட் குவாலிட்டி, சொத்து தரம். அதாவது கொடுத்த கடன் ஒழுங்கா திரும்பி வருதா, என்பிஏ வராக்கடன் எவ்வளோ இருக்கு, இதுல சவுத் இந்தியன் பேங்க் எப்படி இருக்காங்க? இதுல பேங்க் நல்லாவே முன்னேறி இருக்குன்னு சொல்லணும். நிச்சயமா மொத்த வராக்கடன் அதாவது கிராஸ் என்பிஏ ரேஷியோ நல்லா குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2025 நிலவரப்படி 2.93% தான். போன வருஷம் இதே டைம்ல 4.40% இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி மார்ச் 2025ல 3.20%. ஸோ ஸ்டெடியா குறைஞ்சிட்டே வருது. ஓகே. இன்னும் முக்கியமா நிகர வராக்கடன் நெட் என்பிஏ, அதாவது தேவையான ப்ரொவிஷன்ஸ் ஒதுக்கீடுகள்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற என்பிஏ, அது வெறும் 0.56% தான் இருக்கு. அட 0.56% தானா? இது ரொம்ப ஹெல்தி நிலைமை இல்லையா? ஆமா, ரொம்ப ரொம்ப ஹெல்தியான நிலைமை. அப்போ வராக்கடனுக்கான ஒதுக்கீடு அந்த ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ பிசிஆர் எப்படி இருக்கு? பிசிஆரும் நல்லா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வராக்கடனா மாற வாய்ப்புள்ள கடன்களுக்கு பேங்க் எவ்ளோ பணத்தை முன்னெச்சரிக்கையா ஒதுக்கி வச்சிருக்குன்னு காட்டுறது. தள்ளுபடி செஞ்ச கடன்களையும் சேர்த்து இன்க்ளூடிங் ரைட் ஆஃப்ஸ் இந்த பிசிஆர் Q2 FY26ல 90.25% இருக்கு. போன வருஷம் இது 80.72% தான். 90%க்கு மேலயா? ஆமா, இது 90%க்கு மேல இருக்கிறது ரொம்ப நல்லது. நாளைக்கு ஒருவேளை சில கடன்கள் வரலனாலும் அதை சமாளிக்க பேங்க் கிட்ட போதுமான சேஃப்டி நெட் இருக்குன்னு இது காட்டுது. சரி, வங்கியோட லோன் புக் கடன் புத்தகம் எப்படி இருக்கு? எங்க அதிகமா லோன் கொடுக்கறாங்க? இதுல ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி ஷிஃப்ட் நடந்திருக்கு. முன்னாடிலாம் பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு அதிகமா லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை மாத்தி ரீட்டெயில் லோன்ஸ், அதாவது வீட்டு கடன், வண்டி கடன், பர்சனல் லோன், அப்புறம் எம்எஸ்எம்இ சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான கடன், விவசாய கடன், இந்த மாதிரி கார்ப்பரேட் அல்லாத செக்மெண்ட்ல அதிக கவனம் செலுத்துறாங்க. ஓஹோ. இப்போ சுமார் 60% லோன் இந்த மாதிரி பிரிவுகளுக்கு தான் போகுது. இது ரிஸ்க கொஞ்சம் பரவலாக்க உதவுற ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ரீட்டெயில் லோன்ல வளர்ச்சி எப்படி இருக்கு? அதுல நல்ல வளர்ச்சி தெரியுது. உதாரணத்துக்கு பர்சனல் லோன் செக்மெண்ட் வருஷத்துக்கு 27% வளர்ந்து 22,405 கோடிக்கு போயிருக்கு FY25 முடிவுல. ஹவுசிங் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் 55% அதிகமாயிருக்கு. ஆட்டோ லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் 24% அதிகமாயிருக்கு FY25 வர்சஸ் FY24. கோல்ட் லோன்ஸ்லயும் நல்ல வளர்ச்சி இருக்கு. இந்த மாதிரி செக்யூர்டான ரீட்டைல் லோன்ஸ்ல கவனம் செலுத்துறது பேங்கோட ரிஸ்க குறைக்க ஹெல்ப் பண்ணும். இங்க நீங்க முதலீட்டாளரா கவனிக்க வேண்டியது என்பிஏ குறைஞ்சது சூப்பர். ஆனா மொத்தமா பார்க்காம ஒவ்வொரு லோன் செக்மெண்ட்லயும் ரீட்டெயில், எம்எஸ்எம்இ, கார்ப்பரேட் தனித்தனியா என்பிஏ எப்படி இருக்குன்னு பாருங்க. சில சமயம் ஒரு செக்மெண்ட்ல என்பிஏ கூடினாலும் ஓவராலா குறைஞ்ச மாதிரி தெரியலாம். அப்புறம் கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க், அதாவது ஒரு பெரிய கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் ரொம்ப அதிகமா லோன் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். இது ரிப்போர்ட்ல நேரடியா இல்லைனாலும் இது ஒரு முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர். ஆமா, அது முக்கியம். அடுத்து டிஜிட்டல். இப்போ எல்லா பேங்க்குமே டெக்னாலஜில தான் ஓடுது. சவுத் இந்தியன் பேங்க் இதுல என்ன பண்றாங்க? அவங்க பிரசன்டேஷன்ல இதுக்கு பெரிய கண் கொடுத்த மாதிரி தெரியுதே. ஆமா, இதுல அவங்க ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்காங்க. 98%க்கும் மேலான டிரான்சாக்ஷன்ஸ் டிஜிட்டல் முறையில நடக்குதுன்னு சொல்றாங்க. இது பெரிய நம்பர். ஆமா. இதுக்காக பல புது முயற்சிகள் எடுத்திருக்காங்க. குறிப்பா லோன் வாங்குற ப்ராசஸ ஆட்டோமேட் பண்றதுக்கு நிறைய பண்ணிருக்காங்க. STPன்னு சொல்றாங்க, ஸ்ட்ரெயிட் த்ரூ ப்ராசஸிங். எஸ்டிபினா என்ன? அது எப்படி கஸ்டமருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? STPனா சிம்பிளா சொன்னா, ஒரு லோன் அப்ளிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆள் யாரும் பார்க்காம சிஸ்டமே எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாம் ஓகேனா உடனடியா லோன் அப்ரூவ் பண்றது. இதுக்கு அவங்க ஜிஎஸ்டி பவர், எம்எஸ்எம்இ ஓவர் டிராஃப்ட்டுக்கு, LAP பவர் சொத்து மேல கடன் வாங்குறதுக்கு, பவர் டிரைவ் வண்டிக்கு லோன், எடியூ பவர் கல்வி கடன் அண்ட் ஆவாஸ் பவர் வீட்டு கடன்னு நிறைய சிஸ்டம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓ. இதனால லோன் ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும், கஸ்டமருக்கும் டைம் சேவ் ஆகும், பேங்க்குக்கும் வேலை மிச்சம். கஸ்டமர் சைடுல வேற என்ன புதுசா இருக்கு? இப்படி நிறைய விஷயங்கள். இத அவங்க ஃப்ரிக்ஷன்லெஸ் பேங்கிங், அதாவது தடையற்ற வங்கி சேவைன்னு சொல்றாங்க. சரி, இதனால பேங்க்குக்கு என்ன லாபம்? டெக்னாலஜிக்கு செலவு பண்ணிட்டே போனா போதுமா? நல்ல கேள்வி. இதோட இம்பாக்ட் பலவிதமா இருக்கும். ஒன்னு, லோன் அப்ரூவல் டைம் குறையும், கஸ்டமர் திருப்தி அதிகமாகும்.
முக்கியமா லாங் டேர்ம்ல பார்த்தா பேங்கோட ஆபரேஷனல் காஸ்ட் செயல்பாட்டு செலவுகள் குறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க பிரான்ச்சுகளோட ப்ரொடக்டிவிட்டியும் பிரான்ச் வேல்யூ ஆடட் இண்டெக்ஸும் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. பிரான்ச் வேல்யூ ஆடட் இண்டெக்ஸ் வளர்றதா சொல்றாங்க. கொச்சியில எஸ்ஐபி டவர்வு புதுசா ஒரு பெரிய பில்டிங் கட்டிருக்காங்க. இது எல்லா ஆபரேஷன்ஸையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுன்னு எதிர்பார்க்கறாங்க. இந்த டிஜிட்டல் வேலைகளுக்கு அவார்ட்ஸ்லாம் கூட கிடைச்சிருக்காமே. ஆமா, இன்ஃபோசிஸ் ஃபினாக்கிள் இன்னோவேஷன் அவார்ட்ஸ் 2024ல பல கேட்டகரியில ஜெயிச்சிருக்காங்க. ETBFSI எக்ஸெல் அவார்ட்ஸ் 2024, IBA டெக்னாலஜி அவார்ட்ஸ்னு நிறைய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அவார்ட்ஸ் கிடைக்கிறது நல்லதுதான், ஆனா அதோட உண்மையான பலன் கஸ்டமருக்கும் பேங்கோட பாட்டம் லைனுக்கும் கிடைக்குதான்னு பார்க்கணும். இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய பாயிண்ட் இது. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது இன்னைக்கு கண்டிப்பா தேவை. ஆனா இதுக்காக பேங்க் பண்ற செலவு அவங்களோட காஸ்ட் டு இன்கம் ரேஷியோவை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கணும். இந்த டெக்னாலஜியால புது கஸ்டமர்ஸ் பிடிக்கிற செலவு குறையுதா, கஸ்டமர் சர்வீஸ் நிஜமாவே நல்லா இருக்கான்னு பார்க்கணும். வெறும் டெக்னாலஜி இருக்குன்னு சொல்றதை விட அதனால வர்ற உண்மையான பிசினஸ் பெனிஃபிட் தான் முக்கியம். கரெக்டா சொன்னீங்க. மேலும் தரமான வீடியோக்களுக்கு ஃபின்டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்து கேபிட்டல், அதாவது மூலதனம் மற்றும் ஃபண்டிங். பேங்க் வளரணும்னா, புதுசா லோன் கொடுக்கணும்னா அதுக்கு பணம் வேணும். RBI ரூல்ஸ் படி கையில காசும் வச்சுக்கணும். சவுத் இந்தியன் பேங்க் இப்போ கடன் பத்திரங்கள் மூலமா 1000 கோடி வரைக்கும் பணம் திரட்ட பங்குதாரர்கள் கிட்ட அனுமதி கேட்கறாங்கன்னு அவங்க AGM நோட்டீஸ்ல இருக்கு. இது எதுக்கு? ஆமா, இதுக்கு முன்னாடி போன வருஷம் 750 கோடி திரட்ட பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. ஆனா அதை யூஸ் பண்ணல. அதே டைம்ல போன ஃபினான்ஷியல் இயர்ல அவங்க ஏற்கனவே இஷ்யூ பண்ணியிருந்த 250 கோடி டியர் 2 பாண்ட்ஸையும் 500 கோடி டியர் 1 பாண்ட்ஸையும் AT1 பாண்ட்ஸ் திரும்ப வாங்கிட்டாங்க, கால் ஆப்ஷன் யூஸ் பண்ணி. ஓ, இது என்ன காட்டுதுன்னா, பேங்க் தன்னோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை ரொம்ப ஆக்டிவா மேனேஜ் பண்ணுது. ஒருவேளை அதிக வட்டி உள்ள பழைய கடன்களை அடைச்சிட்டு தேவைப்பட்டா இப்போ புதுசா குறைஞ்ச செலவுல நிதி திரட்ட பாக்குறாங்கன்னு தெரியுது. அந்த 1000 கோடி இப்ப தேவைப்படலாம், இல்ல எதிர்கால தேவைக்காகவும் இருக்கலாம். சரி, அப்போ இப்ப பேங்க் கிட்ட போதுமான கேபிட்டல் இருக்கா? அவங்களோட கேபிட்டல் adequacy ரேஷியோ, அதாவது CRAR எப்படி இருக்கு? CRAR நல்லா இருக்கு. செப்டம்பர் 2025 நிலவரப்படி 17.70% இருக்கு. 17.70%? ஆமா, RBI ரூல்ஸ் படி இது மினிமம் 11.5% இருக்கணும். அதை விட இது ரொம்பவே அதிகமா இருக்கு. இது ஒரு நல்ல சைன். CRARனா என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன், நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி. R, அதாவது கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் ஆசெட்ஸ் ரேஷியோங்கிறது சிம்பிளா சொன்னா பேங்க் தன்னோட ரிஸ்கான சொத்துக்களுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு கேபிட்டல் கையில வச்சிருக்குன்னு காட்டுற ஒரு ரேஷியோ. ரிஸ்கான சொத்துனா முக்கியமா கொடுத்த கடன்கள் தான். இந்த ரேஷியோ அதிகமா இருந்தா பேங்க் ரொம்ப சேஃபா இருக்குன்னு அர்த்தம். நாளைக்கு லோன்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அது தாங்குற அளவுக்கு பேங்க் கிட்ட கேபிட்டல் குஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. இந்த 17.70%ங்கிறது ஒரு நல்ல வலுவான நிலை. இதுல டியர் 1 கேபிட்டல், அதாவது கோர் கேபிட்டல் 15.03% இருக்கு. இதுவும் ரொம்ப நல்ல அளவு. 2024ல அவங்க ரைட்ஸ் இஷ்யூ மூலமா 1151 கோடி பணம் திரட்டினாங்க இல்லையா, அதுவும் இந்த வலுவான நிலைக்கு ஒரு முக்கிய காரணம். ஒரு இன்வெஸ்டரா நீங்க இந்த CRAR நம்பரை தொடர்ந்து பார்க்கணும். இது எப்பவுமே RBI சொல்ற மினிமத்தை விட நல்ல அளவுல அதிகமா இருக்கணும். பேங்க் புதுசா ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது அது ஈக்விட்டியா, பங்கா, இல்ல டெட்டா, கடனா, அதுக்கு என்ன காஸ்ட், வட்டி, அதோட கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்க்கணும். இது பேங்கோட ஃபியூச்சர் லாபத்தை பாதிக்கலாம். ஆமா, அது முக்கியம். கடைசியா மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ், நிர்வாகம் மற்றும் ஆளுகை. ஒரு பேங்கோட வெற்றிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சவுத் இந்தியன் பேங்கோட டாப் டீம் எப்படி இருக்கு? அவங்க பிரசன்டேஷன்ல சில கீ பர்சன்ஸ் பத்தி சொல்லிருக்காங்க. ED எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் திரு டால்ஃபி ஜோசே. இவரும் முன்னாடி கோடெக் மஹிந்திரா பேங்க்ல இருந்து வந்தவர், 31 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். CO திரு ஆண்டோ ஜார்ஜ் டி, இவரு பேங்க்ல 29 வருஷமா இருக்கார். CFO திரு வினோத் பிரான்சிஸ், இவருக்கும் பேங்க்ல 19 வருஷம் அனுபவம். சோ பாத்தீங்கன்னா பேங்க்குள்ள இருந்து வளர்ந்தவங்களும் இருக்காங்க, வெளியில இருந்து புது எக்ஸ்பீரியன்ஸோட வந்தவங்களும் இருக்காங்க. இது பொதுவா ஒரு நல்ல காம்பினேஷன் தான்.
கார்ப்பரேட் கவர்னன்ஸ், அதாவது நிர்வாக ஆளுகை எப்படி இருக்கு, முடிவுகள் எப்படி எடுக்கிறாங்க, எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். இவங்க ரிப்போர்ட்ல ஆடிட் கமிட்டி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, நாமினேஷன் அண்ட் ரெம்யூனரேஷன் கமிட்டின்னு பல கமிட்டிகள் சரியா ஃபங்க்ஷன் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாயீஸ்க்கு ஸ்டாக் ஆப்ஷன் கொடுக்குற இஎஸ்ஓஎஸ் ஸ்கீம் ரூல்ஸ்ல சில சேஞ்சஸ் செய்ய ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் கேட்கறாங்க. இது பெரும்பாலும் ரெகுலேட்டரி தேவைக்காக இருக்கலாம். சரி. இஎஸ்ஜி பத்தி ஏதாவது பண்றாங்களா? சுற்றுச்சூழல், சமூகம் சார்ந்த விஷயங்கள். ஆமா, இப்போ எல்லா பெரிய கம்பெனிஸும் ESG என்வாயன்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் அதுக்கு சில பாலிசிஸ், ESMS பாலிசி, கிரீன் டெபாசிட் பாலிசி, கிரீன் ஃபினான்சிங் ஃப்ரேம்வொர்க் வச்சிருக்கிறதா சொல்றாங்க. கிரீன் டெபாசிட் மூலமா 104.50 கோடி ரூபாய் திரட்டியிருக்காங்க. CSRக்காக, அதாவது சமூக பொறுப்புக்காக போன வருஷம் 21.35 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்காங்க. இது சட்டப்படி செய்ய வேண்டியதை விட அதிகம்னு சொல்றாங்க. இதுல கவனிக்க வேண்டிய வேற விஷயம் இருக்கா கவர்னன்ஸ் சைட்ல? இருக்கு. அவங்க ரிப்போர்ட்லயே ஓப்பனா ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் இவங்களுக்கு 59.20 லட்சம் ஃபைன் போட்டிருக்கு. ஓ, எதுக்கு? சரி பண்ணிட்டதாவும் சொல்றாங்க. ஃபைன் போட்டது ஒரு நெகட்டிவ்னாலும் அதை சரி செஞ்சுட்டோன்னு சொல்றது ஓகே. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் நடந்ததுன்னு பார்க்கணும். அந்த கவர்னன்ஸ் பிராக்டிசஸ்ல எங்கேயாவது கேப் இருந்ததான்னு பார்க்கணும். முதலீட்டாளரை இங்க பார்க்கும்போது மேனேஜ்மெண்டோட குவாலிட்டி, அவங்களோட இன்டெகிரிட்டி, டிரான்ஸ்பரன்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ரெகுலேட்டரி ஃபைன் வந்தாலும் அது சின்னதா இருந்தாலும் அது ஏன் வந்தது, திரும்ப வராம இருக்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னு கவனிக்கணும். இஎஸ்ஜி விஷயங்கள்ல பேங்க் உண்மையிலேயே சீரியஸா இருக்காங்களா இல்ல வெறும் பேருக்கு பண்றாங்களான்னு பார்க்கறது நல்லது. இது பேங்கோட லாங் டேர்ம் வேல்யூக்கு முக்கியம். கண்டிப்பா. சரி, இவ்ளோ நேரம் நாம சவுத் இந்தியன் பேங்க் பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். சுருக்கமா சொல்லணும்னா பேங்க் லாபத்துல நல்ல வளர்ச்சி காட்டியிருக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல. ஆமா. வராக்கடன் பிரச்சனைய நல்லா கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமா அந்த நெட் என்பிஏ ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆமா, 0.56% தான். டிஜிட்டல் பக்கம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காங்க. கையில போதுமான கேபிட்டலும் இருக்கு. கரெக்ட். அவங்களோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜி ஷிஃப்ட் பெரிய கார்ப்பரேட் லோன்ல இருந்து மாறி ரீட்டெயில், MSME லோன் மேலயும் டெக்னாலஜி மேலயும் ஃபோக்கஸ் பண்றது. இது இதுவரைக்கும் பார்த்தா நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்கு. ஆனா இதுல காம்படிஷன் ரொம்ப அதிகம். இந்த பாதையில அவங்க தொடர்ந்து எப்படி ஜெயிக்கிறாங்கங்கிறது தான் இனிமே நாம பார்க்கணும். நிச்சயமா. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, நீங்க யோசிக்கிறதுக்கு. இந்த ரீட்டெயில் லோன், டிஜிட்டல்னு இவ்ளோ ஃபோக்கஸ் பண்ற சவுத் இந்தியன் பேங்க் ஏற்கனவே பயங்கரமா வளர்ந்து நிக்கிற HDFC, ICICI மாதிரி பெரிய தனியார் வங்கிகளோடையும், புதுசா வர்ற பேடிஎம், போன்பே மாதிரி ஃபின்டெக் கம்பெனிகளோடையும் எப்படி போட்டி போட்டு ஜெயிக்க போறாங்க? இவங்களோட தனித்துவம், இவங்களோட USP என்னவா இருக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நல்ல கேள்வி. இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். நன்றி. நன்றி.